இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியது. நீங்க sanjarsathi.gov.in வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, மீட்கப்பட்ட ஃபோன் எவ்வளவு, பிளாக் செய்யப்பட்ட ஃபோன்கள் எவ்வளவுங்கிற கூடிய ரேஷியோ இருக்கு. ம். அந்த ரேஷியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். இந்த ஆப்ல இருந்து எவ்வளவு தூரம் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ம். அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஆப்ங்கிற வெப்சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா இது வெப்சைட்டாக பார்க்கும் பொழுது என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது 26 லட்சம் மொபைல் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 42 லட்சம் வந்து மொபைலை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல வந்து ட்ரேஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைலை வந்து திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 லட்சம் தான். ம். மொபைலை பிளாக் செய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 42 லட்சம். அப்போ ஓகே. நீங்க அந்த கம்பேரிட்டிவா பாருங்க. இதுல வந்து கண்டுபிடித்து திரும்ப அந்த பயனாளர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப சொன்ன சொன்ன விழுக்காடுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி பாதி தான் கண்டுபிடிச்சதுக்கும் பிளாக்குக்குமே. அப்ப காணாம போனது டோட்டல் சம் ஓகே. 66 லட்சம்ங்கிறது வந்து காணாம போனது. தோராயமாக காணாம போனது 66 லட்சம் அப்படின்னா அதுல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 24 லட்சம் தான். ம். அப்போ கண்டுபிடிக்காமல் அந்த அந்த பயனிழக்க செய்கிறது. அந்த ஓகே. போனை பயனிழக்க செய்ய வைக்கிறதுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது ம். இந்த ஆப் இல்லாமல் கூட இந்த ஆப் அதை எதையும் செய்ய போறது இல்ல. ஓகே. சஞ்சார் சாதி ஆப் வந்து எதையும் செய்ய போறது இல்ல. சஞ்சார் சாதி ஆப் டைரக்டா அதை போய் பிளாக் பண்ண போகுதா? இல்ல. ம். ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி தான் தே ஆர் கோயிங் டு பிளாக் அப்படிங்கிறது தான். அதை தடுப்பதற்கோ முடக்குவதற்கோ இல்லை கண்டுபிடித்து கொடுப்பதற்கோ ட்ரேஸ் பண்ணுவதற்கோ வந்து அதை வந்து இவங்க தான் செய்ய போறாங்க.